அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தால பல்வேறுபட்ட செயற்பாடுகள் கல்வித்துறை சார்ந்து, அதுலேயும் குறிப்பா உயர்கல்வி சார்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த வகையில இலங்கை அரசாங்கத்தால கல்வியியல் கல்லூரிகளாக நடத்தப்பட்டு வர்ற நிறைய கல்வியியல் கல்லூரிகள் இருக்கு. அதுல குளியாப்பிட்டிய கல்வியியல் கல்லூரி ஊடாக குறிப்பாக டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஆசிரியர்களை நியமிக்கிறது சம்பந்தப்பட்டு அவர்களை உள்வாங்கிறதுக்கான விண்ணப்ப படிவம் தற்சமயம் கோரப்பட்டிருக்கு. அதாவது வளமையாக கல்வியல் கல்லூரி நடைமுறை போலவே இங்கேயும் நடக்கும். ஆனால் இதுல குறிப்பா டெக்னாலஜி ஃபீல்டுக்கு மட்டும்தான் கால் பண்ணியிருக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ லெவல்ல மேத்ஸ், அதாவது பிசிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய பிரிவுல தோற்றிய மாணவர்கள், அதே மாதிரி பயோ உயிரியல் பிரிவு, அதே மாதிரி டெக்னாலஜி ஃபீல்ட்ல பயோசிஸ்டம் அல்லது இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதே மாதிரி ஐடி பிரிவு, அதாவது உயர்தரத்துல ஐடி என்ற பாடத்தை ஒரு பாடமா எடுத்து ஏனைய பாடங்கள் ஏதாவது 2 பாடங்கள் எடுத்திருந்தாலும் அவர்கள் இந்த கல்வியியல் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா கல்வியியல் கல்லூரியில உங்களுக்குரிய வளமையான நேர்முக தேர்வூடாக நீங்க தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பயிற்சிகள் நடைபெற்று அதுக்கு பிறகு நிரந்தர ஆசிரியர் நியமனம் உங்களுக்கு வழங்கக்கூடியதா இருக்கு. அப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆசிரியர் நியமனத்துக்குள்ள உள்வாங்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சொன்னா, 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மாத்திரம்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஏனைய மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்த விஷயம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல நீங்க எப்படி தெரிவு செய்யப்படுவீங்கன்னு சொன்னா, உங்களோட சர்ச் ஸ்கோர், அதாவது ஏ லெவல்ல நீங்க எடுத்த சர்ச் ஸ்கோர், அதே மாதிரி உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ல உங்களோட புள்ளிகள் என்ன மாதிரி இருக்குன்ற கம்பினேஷன், அதே மாதிரி உங்களோட மாவட்டத்துக்கு எவ்வளவு கார்டஸ் இருக்குது, அதே மாதிரி சிலது தேசிய அளவுலையும் நீங்க தெரிவு செய்யப்படலாம். தேசிய மட்டத்திலையும் அதே அளவான கார்டஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து தெரிவு செய்யப்படலாம். இப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு ஏ லெவலுக்கு எடுத்து பல்கலைக்கழகம் ஒன்று கிடைக்கல என்ற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு ஆசிரியராக வரையில இங்க உங்களுக்கு கிடைக்க போகுது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்ற பிஇடி டிகிரி. நீங்க பெர்மனண்டான ஒரு டீச்சரா வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.